வணக்கம். இன்றைய செய்திகள். இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் இந்து மதத்தையும் ஆண்டாள், ராமர், சீதா உள்ளிட்ட இந்து கடவுள்களையும் இழிவுபடுத்தி எழுதுவதையே தொழிலாக கொண்ட வைரமுத்துவுக்கு ஞானபீட விருது வழங்கியது கண்டிக்கத்தக்கது. பிரதமர் மோடி மற்றும் இந்து தேசிய கொள்கைகளை எதிர்த்து அவதூறு பரப்புவதோடு சனாதன இந்து தர்ம ஒழிப்பு மாநாடு நடத்திய தமிழக முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தைச் சேர்ந்த தமிழ்ச்செல்வனுக்கு சாகித்ய அகாடமி விருது வழங்குவதும் கண்டனத்திற்கு உரியது. பிரிவினைவாதிகள் மற்றும் பயங்கரவாதிகளை ஆதரிக்கும் தேச விரோதிகள் எல்லாம் சினிமா, கலை, இலக்கிய அமைப்புகளில் அங்கீகரிக்கப்படுவது தேசத்திற்கே ஆபத்து. இலக்கியம், சினிமா, கலை, கலாச்சார அமைப்புகளில் திராவிட, கம்யூனிஸ்ட், நக்சல்வாதிகள் திட்டமிட்டு ஊடுருவி உள்ளனர். ஞானபீட விருது, சாகித்ய அகாடமி அமைப்புகள் போன்றவை இந்து விரோதிகளாலும் பிரிவினைவாதிகளாலும் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளது. இலக்கிய அமைப்புகளில் ஊடுருவியுள்ள அர்பன் நக்சல்களை ஒழிக்க மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா திட்டம் வகுத்து செயல்பட வேண்டும். வைரமுத்து, தமிழ்ச்செல்வன் ஆகியோருக்கு அறிவித்த விருதுகளை திரும்ப பெற்று அவர்கள் மீது இந்து மத அவமதிப்பு, தேச விரோத கருத்துக்கள் ஆகியவற்றுக்கு வழக்கு பதிவு செய்து தண்டனை வழங்க வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. முதல்வர் பதவியே கொடுத்தாலும் யாருடனும் கூட்டணி இல்லை என்று தாவேக தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா பேசியுள்ளார். அத்துடன் முதலமைச்சர் ஸ்டாலின் பயந்த ஒரே தலைவர் விஜய். அவர் மீதான பயத்தில்தான் முதலமைச்சர் ஸ்டாலின் செந்தில் பாலாஜியை அனுப்பி வைத்தார். அடித்து விட்டு வா என்றுதான் சொல்லி அனுப்பினார். ஆனால் கொன்று விட்டனர். அந்த பழியை தாவேக மீது திணித்தனர். தற்போது அவர்கள் மீதே சிபிஐ விசாரணை திரும்பியுள்ளது. தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்துவிட்டதால் இனி எங்கு வேண்டுமானாலும் பிரச்சாரம் செய்யலாம். தாவேக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்கள் பணத்தை வைத்து தேர்வாவதில்லை. ரஜினி எப்போதும் நம் அன்பிற்கு உரியவர். அவரது மன்றத்தில் இருந்து வந்தவரை நாம் மேடை அளித்து பொறுப்பும் வழங்கி இருக்கிறோம். 234 தொகுதியிலும் தாவேக தனித்துத்தான் போட்டியிடும். முதல்வர், துணை முதல்வர், 50 சீட்டு என பல்வேறு வகைகளிலும் பேரம் பேசினர். ஆனால் விஜய் அதை மறுத்துவிட்டார். ஜனநாயகன் படம் வெளியாகாமல் தடுத்து நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதற்கு காரணம் அரசியல்தான். கீழ்த்தரமான பிரச்சாரத்தை முன்வைத்து ரஜினியை அரசியலுக்கு வரவிடாமல் செய்தது திமுக தான். அதைத்தான் சொன்னேன். அதிமுகவும் ரஜினிக்கு எதிராக பிரச்சாரம் செய்தது. ரஜினி கட்சி ஆரம்பிக்க முயன்ற போது அதை கடுமையாக எதிர்த்தவர் பழனிசாமி. என் பேச்சால் ரஜினிக்கு வருத்தம் என்றால் அதற்காக மன்னிப்பு கோருகிறேன். முதல்வர் பதவியே தந்தாலும் யாருடனும் தாவேக கூட்டணி சேராது என்று ஆதவ் அர்ஜுனா பேசியுள்ளார். தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது நடைபெறவுள்ள சட்டசபை தேர்தலில் மகளிர் ஓட்டின் அடிப்படையிலேயே திமுக தோல்வி அடையும். மகளிருக்கு பாதுகாப்பு இல்லாத மாநிலமாகவும் டாஸ்மாக் பூங்காவாகவும் தமிழகம் மாறி இருக்கிறது. டாஸ்மாக் போதைப் பொருள்தான் இந்த ஆட்சியின் முடிவுக்கு காரணமாக இருக்க போகிறது. தேர்தலுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அரசு தமிழகத்தை அமைதி பூங்காவாக மாற்றும். எங்கள் கூட்டணி வெற்றி கூட்டணியாக உள்ளது. அதிமுக கூட்டணியில் தொகுதி உடன்பாடு குறித்து சுமூகமாக பேசி வருகிறோம். இன்னும் 2 வார கால அவகாசம் உள்ளது. தொகுதி எண்ணிக்கை அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்படும் என்றும், திமுக கூட்டணிக்குள் முரண்பாடு உள்ளது என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து இருக்காது. திமுக காங்கிரஸ் கூட்டணி ஒட்ட வைத்த கண்ணாடி, அதில் முகம் பார்க்க முடியாது. அதிமுக தலைமையிலான அணிதான் மக்கள் நம்பிக்கை பெற்ற அணி என்றும் ஜி.கே. வாசன் பேசியுள்ளார். வாக்காளர்களுக்கு பட்டுவாடா செய்ய வாகனங்களில் பணம் கொண்டு செல்லப்படுகிறதா என்பதை கண்டறிய தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் தீவிர வாகன சோதனை நடத்தி வருகின்றனர். பறக்கும் படையில் உதவி காவல் ஆய்வாளர், காவலர், ஆயுதம் தாங்கிய காவலர் உள்ளிட்டோர் இருப்பர். பறக்கும் படையுடன் கண்காணிப்பு குழுவும் இணைந்து செயல்படும். இந்நிலையில் விருதுநகரில் உரிய ஆவணங்கள் இன்றி நகைக்கடைகளுக்கு டெலிவரி செய்ய கொண்டு செல்லப்பட்ட 14 கோடி ரூபாய் மதிப்பிலான நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. இது தொடர்பாக தேர்தல் பறக்கும் படையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஏற்கனவே சாத்தூர் வெங்கடாச்சலபுரம் சோதனை சாவடியில் 90 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 77.42 சவரன் நகைகள் மதுரையைச் சேர்ந்த நகை வியாபாரியிடம் இருந்து பறிமுதல் செய்யப்பட்டது. உரிய ஆவணமின்றி எடுத்து வந்தால் பறக்கும் படை நடவடிக்கை உரிய ஆவணங்களின்றி எடுத்து வந்ததால் பறக்கும் படை நடவடிக்கை எடுத்துள்ளது. 2033ஆம் ஆண்டிற்குள் நாட்டில் உள்ள அனைவரும் மருத்துவ காப்பீடு வரம்புக்குள் கொண்டுவரப்படுவர் என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். மேற்காசிய போர் நிலவரம் காரணமாக ஹோர்முஸ் நீரிணையில் 46,500 மெட்ரிக் டன்
சமையல் எரிவாயுடன் சிக்கியிருந்த நந்தா தேவி என்ற 2வது கப்பல் பாதுகாப்பாக குஜராத்தின் வட்டினர் துறைமுகத்திற்கு வந்து சேர்ந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. முன்னதாக ஷிவாலிக் என்ற கப்பல் LPG ஏற்றிக்கொண்டு ஹோர்முஸ் நீரிணையை கடந்து குஜராத்தின் முந்த்ரா துறைமுகத்திற்கு வந்தது. தற்போது LPGயுடன் 2வது கப்பல் வந்துள்ளது. நாடாளுமன்ற வளாகத்தில் போராட்டம் என்ற பெயரில் படிக்கட்டில் அமர்ந்து டீ பிஸ்கட் சாப்பிடுவது எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியின் அகந்தையை காட்டுகிறது. இந்த செயலுக்கு அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று முன்னாள் IAS மற்றும் இராணுவ அதிகாரிகள் உட்பட 204 பேர் கடிதம் எழுதியுள்ளனர். ராகுலின் இந்த நடத்தையை கண்டித்து ஓய்வு பெற்ற IAS, IPS இராணுவ அதிகாரிகள், தூதர்கள் மற்றும் வழக்கறிஞர்கள் என 204 பேர் கடிதம் எழுதியுள்ளனர். தனிப்பட்ட அரசியல் நாடகத்திற்காக ராகுல் அரசியல் சாசனத்தின் மாண்பை தாழ்த்தியுள்ளார். இந்த நடத்தைக்கு ராகுல் மன்னிப்பு கேட்க வேண்டும். இது நெறிமுறைகளை மீறும் அகந்தை மனப்பான்மையை காட்டுகிறது. லோக்சபா, ராஜ்யசபா அரங்குகளுக்கு வழங்கப்படும் மரியாதை நாடாளுமன்ற வளாகத்தின் அனைத்து பகுதிகளுக்கும் பொருந்தும். அங்கு நடக்கும் செயல்கள் கண்ணியத்தை பிரதிபலிக்க வேண்டும். ஆனால் எதிர்க்கட்சி MPக்களின் இத்தகைய நடவடிக்கைகள் ஜனநாயக அமைப்புகளுக்கு மரியாதை குறைவையும் நாடாளுமன்ற விவாதங்களுக்கு பதிலாக அரசியல் மேடையாக பயன்படுத்தும் போக்கையே காட்டுகின்றன. MPக்கள் தங்கள் பொறுப்பை உணர்ந்து நடக்க வேண்டும் என்று அந்த கடிதத்தில் கூறப்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.